எலெக்ஷன் வரப்போகுது, யாரு சிஎம் ஆக போறாங்கன்னு தெரியல. பயமா இருக்கு. ஏன்னா கட்சிகள்லாம் செதறி போச்சு. எல்லா கட்சிக்குள்ளேயும் பாமகக்குள்ள 2, ஏடிஎம்குள்ள 2, டிஎம்கே காங்கிரஸ்குள்ள ஒரு கழகம், பிஜேபிக்குள்ள நயினாரு அண்ணாமலை 2, சீமான் அண்ணா நல்லா இருந்தாரு, இப்ப வேற மாதிரி மாறிட்டாரு. திருமாவளவனை வெளியே கூப்பிட்டு பாக்குறாங்க. சோ செங்கோட்டையன் அங்க போய் செஞ்சுட்டாரு. டிவிக்கு இப்படி கச்சா மூச்சான் இருக்காங்க. இதுல யார் ஜெயிக்க போறாங்க? யாரு வேணா ஜெயிங்க. ஆனா எங்களுடைய சிறுபான்மையோ இல்ல பெரும்பான்மையானோ இல்ல இதுல மத கலவரம் இல்லாம ஹாப்பினஸா எங்களோட உரிமைகளையும் கடமைகளையும் பறிக்காத ஒரு ஆட்சி எங்களுக்கு வேணும். இந்த எதுக்கு எடுத்தாலும் போராடி போராடி தான் எங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அந்த ஆட்சி எங்களுக்கு தேவையில்லை. யாரு வேணா வாங்க. ஆனா வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு வளங்களையும் எங்களுடைய மனங்களையும் வாழ்வாதாரத்தையும் சுரண்டி எடுத்து எங்களை புதக்குழியில தாழ்ற எந்த ஆட்சியுமே எங்களுக்கு வேண்டியது இல்லை. சோ எங்களுக்கு நீங்க கொடுக்க போற ஆட்சி எந்த ஒரு கவலையும் இல்லாம சந்தோஷமா எங்களே எங்க சொந்த வேலையை செய்ய வச்சுட்டு எங்க மேல எந்த வரிகளையும் எந்த சுமைகளையும் எந்த கஷ்டங்களையும் திணிக்காத ஒரு ஆட்சி தான் எங்களுக்கு தேவை. நடக்கிறது நடக்கிற மாதிரி இருக்கட்டும், இருக்கிற மாதிரி இருக்கட்டும். இது வரைக்கும் சுரண்டனது பண்ணது செஞ்சது எல்லாமே நம்ம ஒரு 200-300 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். இல்ல 2000-3000 வருஷமா பார்த்துட்டு இப்ப கொஞ்சம் தெளிஞ்சு வந்திருக்கும். இதுக்கு மேலேயே யார் யார் என்ன பண்ணுவாங்க என்ன செய்வாங்கன்றது மனசுக்குள்ள பயமாவும் பதட்டமாவும் இருக்கு. இதுல இந்த மானங்கட்ட பிக் பாஸ் ஷோவுக்காக எல்லாரையும் முண்டி அடிச்சுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இவன் கெட்டவன் அவன் கெட்டவன் இவன் அப்படின்னு வீட்டுல இருக்கிற பிரச்சனையும் நாட்டுல இருக்கிற பிரச்சனையும் ரியல் பிரச்சனையும் விட்டுட்டு ரீல் பிரச்சனைக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அது 2த்துக்கும் ரெட் கார்டு கொடுத்தானா கொடுக்கலன்னா உங்களுக்கு என்ன? எல்லாமே பணம் வாங்கிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு மச்சிட்டு தான் உள்ள இருக்காங்க. நம்ம இங்க லபோ லபோன்னு கத்துறதால ஒரு ரூபாய் பிரயோஜனம் கிடையாது. அந்த பிக் பாஸ் ஷோவை தடை பண்ணுங்க. அதுல இருக்கிற எல்லாமே வெத்து தான். யாருக்காண்டி நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாருமே ஏதோ கண்டென்ட் கொடுக்க தான் போயிருக்காங்க. அதில் பார்வங்க அம்ருதியும் ரொம்ப கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. அந்த கதையை விட்டுட்டு நம்ம நாட்டு நிலவரத்துக்கும் குடும்ப நிலவரத்துக்கும் வந்துருங்க. சரிங்களா? பாய்.